வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நான் பிக் பாஸ் 8 தொடங்கியிருக்கு. அக்டோபர் 6ஆம் தேதியிலேருந்து சண்டேலேருந்து தொடங்கியிருக்கு. 18 போட்டியாளர்கள் வந்திருக்காங்க. இது வந்து விஜய் சேதுபதி தான் வழி நடத்துகிறாரு. இப்போ வந்திருக்க இப்போ புதுசாக வந்திருக்காரு விஜய் சேதுபதி. அதாவது வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காரு, அருமையாக பண்ணிகிட்ருக்காரு. கண்டிப்பாக நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து ஒரு சமையல் ப்ரோக்ராமில் வந்திருந்தார். குக்கு விஷயத்தில் ஏதோ ஒரு எந்த டிவின்னு தெரில, ஆனால் பார்த்தேன், நான் அவருடைய ப்ரோக்ராம் நான் பார்த்தேன். அப்போவே அவர் நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அதை கெஸ் பண்ணி நான் பார்த்தேன். ஆனால் இந்த தடவை பிக் பாஸ் வந்து வேறு லெவலில் போக போகுது. இப்போது அதாவது ஒரு 24 மணி நேரத்தில் வந்து ஒருத்தரை எவிட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். சின்னதாக ஒரு டெஸ்ட்டு கொடுத்துட்டு போயிட்டார். அப்புறம் வந்து இவங்க சாட்சினான்ற ஒரு பொண்ணு வந்து வெளியே போயிருக்கா. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அந்த பொண்ணு வந்து சும்மா ஒரு அந்த பொண்ணு வந்து தன்னுடைய யதார்த்தமான வார்த்தையில் வந்து சொன்னால் அந்த மாதிரி நான் அவளுக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங். என்னடா அது நம்ம சொல்லிட்டோமே, இப்போ அந்த ஜென்ஸுங்க வந்து அதாவது நாமினேஷன் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு அவங்க கண்டிஷன் போட்டாங்க. எல்லாருமே இந்த பிங்க் கலர் ரூம் இது தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதால் இந்த பொண்ணு என்ன பண்ணால், அதை எல்லாத்தையும் அனுமதி கேட்டு தான் அவள் பண்ணாள். ஆனால் அதை வந்து இந்த பொண்ணு மேலே அந்த ஒரு விஷயத்த பண்ணி அவள் என்ன நினச்சிட்டா, சின்ன பொண்ணு இல்லையா, இருக்கிறதுல ஒரு 21 வயசு பொண்ணு. அப்போ அவள் பயப்படுறா, இவ்வளோ பெரிய போட்டியாளர்கள்லாம் வந்திருக்காங்க, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படி. வேறு அந்த பொண்ணு ஜாக்லின்ற அவங்க வேறு வந்து இந்த மாதிரி நீ எப்படி டிசிஷன் எடுக்கலாம், எனக்கு இது பிடிக்கல, பிக் பாஸ் பண்ணணும்னு இவங்க வேறு பண்ண அவளுக்கு ஒரு மாதிரி மனசில் வந்து ஒரு கில்ட்டி ஃபீலாக வந்துருச்சு. இப்போ இதை நம்ம தான் பண்ணுமோ அப்படின்ற ஒரு ஃபீல் அவள் என்ன சொல்லியிருக்கா, காலையில் எல்லாம் உட்காந்து பேசுகிற சமயத்தில் சொல்லியிருக்கா, இதனால் தப்புன்னா 24 மணி நேரம் என்னை அனுப்பிச்சா நான் போயிடுவேன், மற்ற யாரும் இதில் பாதிக்கப்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தால் சொன்ன ஒரு விஷயம். இவங்களாம் நம்ம வந்து இப்போ ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம், ப்ராக்டிக்கலாக நம்ம நல்லது நினச்சோம்னா நடக்கும். ஆனால் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லது நினச்சா நம்மளுக்கு கெட்டது தான் வரும். ஏன்னா எல்லாருமே நம்மளுடைய வார்த்தைகளை வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. கேமராவுக்கு ஒரு பக்கம் கண்காணிக்குதோ இல்லையோ, இவங்க கூட இருக்க போட்டியாளர்கள்லாம் கண்காணிச்சிட்டு இவங்க எப்படி ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு பாவம், ஆனால் சின்ன பொண்ணு, அவள் வளரணும்னு வந்திருக்கா. இவங்கெல்லாம் என்ன ஒரு விஷயம்னா, இந்த முத்துக்குமரன் ஒருத்தன் தமிழில் பேசிட்டு வரான் பாருங்கள், அவன் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான். ஒரு சாப்பாடு விஷயத்தில் கூட முதலே அவனுடைய பெரிய நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அமுதவாணன் கேரக்டரில் வரான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, அமுதவாணன் போயிட்டார், அது அவர் கதை நம்மளுக்கு வேண்டாம். எனக்கு என்ன முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு போட்டியாளர் வந்து ஓவர் ஆக்ஷன் பண்ணுறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. தன்னை முதல் வந்து காட்டிக்கிறாரு, தன்னை கேமராவில் வரணும் அப்படின்றதால எல்லாத்துலேயும் முதல்ல வந்து பேசி இது பண்ணிகிட்ருக்காரு. அது கொஞ்சம் ஓவராக டூ மச்சாக இருக்குது. சரி, அது ஒரு பக்கம். இவர் ரஞ்சித் இருக்கார் பாருங்கள், அவர் வந்து தன்னை ரொம்ப நல்ல மாதிரி காமிக்கிறார். பட்டு போக போக தான் தெரியும் ஒருத்தருடைய அவங்க எப்படின்னு நமக்கு தெரியுது, மக்களுக்கு தெரியும் இல்லையா, யார் நடிக்கிறாங்க, யார் இது பண்ணுறாங்கன்னு மக்களுக்கு தெரியும். அதனால் நான் சொல்கிறேன், இப்போ ரஞ்சித்தெல்லாம் வந்து ஓவர், எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டுட்டு நல்ல பொண்ணு, நான் உன்னை நாமினேஷன் பண்ணுறேன், வளரும் கலைஞர், நீ போயேன், உன்னை நாமினேஷன் பண்ண நீ அதாவது யார் நீ நாமினேஷன் பண்ணுறியா, சாரி கேட்க வேண்டாம், எதுவும் கேட்க வேண்டாம். சரி, அந்த பொண்ணு ஒன்றும் பெரிய தப்புலாம் சொல்ல, நான் போகிறேன், யாரும் போக வேண்டாம், நான் ஒன்றா போகிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஒரு பொண்ணு இன்னொரு லேடி சொல்கிறா, அவள் வந்து நான் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வந்திருக்கேன், அந்த ட்ரெஸ்ஸு போட்டு காமிக்கிறதுக்கு தான் நான் பிக் பாஸ்க்கு வரோம், அதாவது தன்னை வெளிப்படுத்துறதுக்காக வராங்க, தன்னுடைய சுயரூபத்தை வெளிப்படுத்துறதுக்காக தான் பிக் பாஸுக்கு வராங்க. பட் இதை ட்ரெஸ்ஸு போட்டு காமிக்கிறது ஒரு பக்கம், அது இருக்கட்டும். இது ரியாலிட்டி ஷோ, உங்களுடைய ரியல் ஃபேஸை காமிக்கிறோம், அதை மக்களுக்கு வெளிப்படுத்தணுன்றதால தான் இந்த ரியாலிட்டி ஷோ வருது. இதை வந்து நீங்கள் பார்க்கணும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், அந்த
தேவையில்லாத ஒரு இந்த பொண்ணு பாருங்கள், அந்த ஜாக்லின்ற அவள் வந்து நைட்டெல்லாம் தேவையில்லாமல் பிக் பாஸ் பேசணும். விஜய் சேதுபதி சார் சொல்லிட்டு போயிட்டார், என்ன சொல்லணுமோ அதை பார்த்து நீங்கள் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ எல்லாருமே ஒரு டிசிஷன் எடுக்க சொல்ல ஓட்டு ரீதியாக பார்த்தா கூட அந்த பொண்ணு வந்து பாவம், அந்த அந்த வாபஸ் வாங்கிறதுக்காக அவள் எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தா. அவள் பாவம் முடிஞ்ச வரைக்கும் அவள் நிறைய வந்து பேசினான். அவள் வந்து நிறைய அவள் தனியாக தெரிஞ்சா. அவளை உடனே அனுப்பிச்சிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் வேறு யாரையாவது ஃபிசிக்கலி ரவீந்திர சார் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கார். அவர் திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது, ஃபிசிக்கலி அவரால் முடியல. அவரை அனுப்பிச்சிருக்கலாம். அவர் வந்து சும்மா ஒரு பார்வையாளராக கூட வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்கலாம், பார்வையாளர் மாதிரி வந்து போயிட்டுருக்கலாம். ஆக்சுவலாக அவரால் முடியல. அவர் போகணும்னு அவர் நல்ல திறமை வாய்ந்தவர் தான், நல்ல ரிவ்யூ பண்ணுறவர், அவர்கிட்ட நல்ல நாலேஜ் இருக்குது. பட் அவருக்கு ஃபிசிக்கலி உடல் ரீதியாக அவருக்கு முடியல, அவரால் உட்காரக்கூட முடியல. அவரும் அனுப்பிச்சிருக்கலாம். அது நான் ஒரு விஷயம். சில விஷயம் மற்றவங்க யாரையும் அனுப்புறது தான் எனக்கு தெரியல. ரவீந்திர சார் அனுப்பிச்சிருக்கலாம், ஏன்னா அவருக்கு உடம்பு முடியல. அதான் அந்த இது வச்சு தான் நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த தடவை நான் பிக் பாஸ் 8 வந்து சீசன் 8 வந்து நான் ஃபஸ்ட்டு தடவை ரிவ்யூ பண்ண வந்திருக்கேன். எனக்கு யாரும் பேமெண்ட்லாம் கொடுக்கல. நான் ஃபஸ்ட்டு தடவை என்னுடைய சேனலில் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிவ்யூ மக்கள் சார்பாக நான் ரிவ்யூ பண்ணுறேன். இதில் தவறு எதுவும் இருக்காது, எனக்கு தெரியல. என்னுடைய மைண்டில் என்ன படுதோ அது மக்களும் அதை விரும்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுறேன், நீங்கள் டெய்லி வந்து பாருங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன, நேற்று வந்து அந்த சாக்ஷா போயிட்டா, அந்த பொண்ணு போயிட்டா. அந்த நேம் கூட எனக்கு வாயில் வரல, பட் அதெல்லாம் நம்ம நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம். அந்த பொண்ணு போனது எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். சின்ன பொண்ணு, வர சின்ன சின்ன கலைஞர்களை நம்ம வந்து என்கரேஜ்மெண்ட் பண்ணணும். அந்த பொண்ணு பாவம் நல்லா நடித்தா, படத்துலேயே நடித்தா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பொண்ணு இருந்திருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டம்தான். பட் வந்து எல்லோரும் அனுப்புனது எனக்கு அது இதுவாக இருக்கும். எனக்கு என்னென்னா 24 ஹவர்ஸில் யாரையும் அனுப்பி இருக்கக்கூடாது. 24 ஹவர்ஸில் ஒருத்தவங்க வந்து அவங்க செட் ஆகிறதுக்கே 24 ஹவர்ஸ் ஆகாது. வந்த உடனே சாப்பிட்டு ஜீரணம் ஆகலை, அதுக்குள்ளே இது பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா? அது மாதிரி 24 ஹவர்ஸில் ஒருத்தவங்களை எவிட் பண்ணுறதுன்றது கஷ்டம். அதுவும் இந்த பொண்ணை பண்ணது இன்னும் ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி நடக்குது என்னன்னு பார்ப்போம். 8ஆம் தேதி இன்றைக்கி நைட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். லைவில் அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லைவில் பார்த்தேன். பட் லைவில் என்ன ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சுன்னா நான் ரிவ்யூ பண்ணுறேன். தேங்க்யூ. ஈவினிங் ஒரு ரிவ்யூ பண்ணுறேன். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரிவ்யூ பண்ணுறேன், நான் டெய்லி ரிவ்யூ பண்ணுறேன். பிக் பாஸ் 8 எல்லோரும் பாருங்கள். உங்களுக்கு நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது தவறு இருந்தால் நான் ஒரு மேலோட்டமாக தான் சொல்கிறேன். மறுபடியும் நான் விவரமாக வந்து இன்றைக்கி நைட்டு வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் நன்றி.